मैं तो बस बैठा हूँ, हाथी के लिए पैंट सिल रहा हूँ। वो कहता, वाह, उस कहानी में तुम्हें किस बात की चिंता है? तुम किस बात की चिंता कर रहे हो? राम मंदिर बनाते समय कुछ दिन रोए थे, अब तो बन गया। वो पूरी तरह से नहीं बना, पानी टपक रहा है, अंदर के पुजारी चिल्ला रहे हैं, क्या हो रहा है? पानी टपक रहा है। आपने ऊपर से बंद कर दिया और ऐसे ही छोड़ दिया। अब कोई दिल से कहे, क्या जय श्री राम का नारा लगाते हैं? क्यों? बाजार नहीं है। बिना बाजार के हीरो के साथ कौन फिल्म बनाएगा? अब नहीं, उनके लिए नहीं। आपने भगवान को पार्टी का नेता बना दिया, गणेश जी को महासचिव बना दिया। आपने अपनी पार्टी को संपत्ति बना दिया। வணக்கம் நண்பர்களே, இது ஒரு முக்கியமான யோசனை. நம் தலைவர் சீமான் அவர்களின் குரல் தமிழர் உணர்வுகள் தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒலிக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ரீமான் பேசும் உண்மை, நீதியும் உரிமையும் தன்னம்பிக்கையும் நிறைந்தது. ஆனால் அந்த குரல் வட இந்தியாவில் உள்ள நம் சகோதரர்கள் குறிப்பாக இந்தி பொத்தி பேசும் மக்களிடம் சென்றடைவதில்லை. அதனால தான் நம்மால் ஒரு பெரிய முயற்சி செய்ய முடியும். www.coughing.com என்ற இணையதளத்தை பயன்படுத்தி சீமான் அவர்களோட வீடியோக்களை வாய்ஸ் சிங்க் டப்பிங் செய்யலாம். இதன் மூலம் சீமான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அதே உணர்வோடு இந்தியில் ஒலிக்கும். ஸோ வடிந்திய நண்பர்களும் அவரது எண்ணங்களை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இதனால் தேசிய அளவில் சீமான் பேர் பரவலாக அறியப்படும். நாம் தமிழர் கட்சி தமிழரினுடைய உரிமையை மட்டுமல்ல, இந்தியாவிலேயே உண்மையை பேசும் ஒரு இயக்கம் என்று வெளிப்படையாக தெரிவிக்க இது ஒரு வாய்ப்பு. இதை செய்ய ஒன்று, சீமான் அவர்களின் முக்கியமான உரை வீடியோக்களை தேர்ந்தெடுக்கவும். 2, அவற்றை www.capwing.com-இல் அப்லோடு செய்யவும். 3, ஏஐ வாய்ஸ் சிங்க் இன் ஹிந்தி வசதியை தேர்ந்தெடுத்து பொருத்தமான இந்தி குரலை அமைக்கவும். பின்னர் அந்த டப்டு வீடியோக்களை யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வெளியிடுங்க. 5 ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்துங்கள். இதன் மூலம் சீமான் குரல் தமிழ்நாட்டை தாண்டி வடிந்திய மனதிலும் ஒலிக்க தொடங்கும். நாம் தமிழர் கட்சி செய்தியை இந்தியாவிலேயே பரப்ப இது ஒரு சக்தி வாய்ந்த டிஜிட்டல் வழி. தமிழரின் குரல் இந்தியாவின் இதயத்தில் ஒலிக்கட்டும்.